மரத்தாலே புகுவதும் மரத்தாலே தேவரும் மரத்தாலே திசைகளும் மரத்தாலே யாவரும் மரத்தாலே யாரும் மரத்தாலே என்று சொல்லக்கூடிய அளவில் பராபரத்தில் வரும் ஒன்றி நாதத்தில் தோன்றி வெண்கள் சதாசம் தோன்றி சதாசத்தில் வைத்திரம் தோன்றி மயசத்தில் ருத்ரம் தோன்றி ருத்ரலை விசு தோன்றி விசுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் ஆயம் தோன்றி ஆயத்தில் வாய் தோன்றி வாயுவிலே அக்னி தோன்றி அக்னியிலே அப்பு தோன்றி அப்புலே விருது தோன்றி பெருவிலே அன்னம் தோன்றி அன்னத்தில் கண்ணை நரம்பு வச்சு தோற்றுவிக்கப்பட்டார். யானோ இன்று அதிகாலையில் சாசந்தேவன் எமரி சிலமெடுத்து மும்மூர்த்தியின் தரிசனம் பெற்றேன். தரிசனம் பற்றி இந்த குறிஞ்சி நல்ல பரப்பிற்கு வந்துள்ளேன். வேறு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா மகேஷ்ணன், சுஸ்தர பிரியா சூர்யா, கனிப்பிரியா கங்கா, கனகப்பிரியா நாரதா என போது விளக்கிறாங்க. ஒரு நாளுக்கு உழைத்துட்டாங்க. நம்ம சுத்தப்படுது 1000 சுத்தர வெடித்து தரவும் மேலும் கலகம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட கலகத்தில் நல்வழி பிறக்கின்றார். அந்த ஆணை முகத்தனை 5 கரத்தனை என்று சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை நல்லாசி இருக்கின்றோம். ஆகியாலே அந்த விநாயக பெருமானை வணங்கி நமது கலகத்தை துவக்கலாம். ஆகியாலே கணநாதன் புகழ் பாடும் கீதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம், அந்த கணபதிகளும் தானே இசையான நாதம், கணநாதன் புகழ் பாடும் கீதம். உயிரானே இசையீட்டி ஓம் என்ற சுகம் காட்டி அகிலேச கணபதியை தினமாறினே. உயிரானே இசையீட்டி ஓம் என்ற சுகம் காட்டி அகிலேச கணபதியை தினமாறினே. அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை கொண்டு, அயராத மனம் கொண்டு அதன் மூலம் பகை கொண்டு, பொய்யே உனை கொண்டு பெருமானி நல்லாசி இருந்தாலும் கூட விவரத்தை பார்க்கும் பொழுது பாலை, முல்லை, மருதம், நெய்தல்,
குறுங்கிய ஐவகை நிலப்பரப்பில் மலையும் மலையை சார்ந்த இடத்தை கவனித்தால் கந்தனுக்கு உகந்த இடம். அப்பேற்பட்ட கந்தனுக்கு உகந்த இடத்தில் எந்தனுக்கும் ஒரு வழிவிறக்கம் என்று சொல்லக்கூடிய அளவில் இவ்விடத்தை பார்க்கும் பொழுது என் போன்ற ஞானியர்கள் சிவத்தை நோக்கி தவம் புரிய தகுந்த இடம். என் போன்ற ஞானியர்கள் இங்கு வந்து வேள்வியை பல செய்து பேரின்ப மார்க்கத்தை அடைவதால் தான் இவ்விடத்திற்கு வேள்விமலை சாரல் அழைக்கப்படுறதோ. ஆகியாலே பசுமன் ஐயா ஊனா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பாட்டு அப்பனாடு கண்டெடுத்த சிங்கமே இந்த இளமெல்லாம் போற்று முத்துராமலிங்கமே அப்பனாடு போற்றுகிற சிங்கமே இந்த இளமெல்லாம் போற்றுகிற சிங்கமே நம்ம சுமந்து சுவாமி கொண்ட தெய்வமே நம்ம சுமந்து சுவாமி கொண்ட தெய்வமே உனை போக்கினாலும் பாடுமே இந்த உலகம் உனை போக்கினாலும் பாடுமே இந்த உலகமே பசுமன் ஊனா முத்துராமலிங்க அண்ணா என்ன அப்பேற்பட்ட ஐயா பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவர் ஐயா அன்பு பாடலை பாடினாலும் எவ்விடத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகை. ஏன்னா வணங்கு கோவில், அதாவது கோவிலுக்கு வந்து தெய்வத்தை வணங்குவது வருடத்துக்கு ஒரு முறை தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் வணங்குறோம் அந்த சிவராத்திரி அன்னைக்கு. ஆனா எந்திரிக்கும் போது முனிங்கால் வலிச்சா கடவுளை கூப்பிடுறது, உட்காரும் போது முனிங்கால் வலிச்சா கடவுளை கூப்பிடுறது. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 தடவை கடவுளை கூப்பிடுறோம். ஆனா வணங்குறது எப்படி? வருஷத்துக்கு ஒரு முறை தான். அதே இது கோவில வணங்கக்கூடிய முறைகள் இருக்கு, ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு விநாயகர் கோயிலுக்கு போய் பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா நான் 10வது அதாவது தேர்வு வருது, அந்த தேர்வு அதிக மதிப்பெண் பெற்று நான் பாஸ் பண்ணிட்டா உனக்கு 10-11 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேங்காய் உடைச்சிட்டு 10 தேங்காய் கடை சொல்லிட்டு போயிடறான். 2வது 12வது படிக்கக்கூடிய வர்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த பெண்ணை எப்படியாவது நான் கரெக்ட் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டேன்னா உனக்கு 51 தேங்காய் உடைக்கிறேன். உனக்கு எத்தனை தேங்காய்? 51 தேங்காய் உடைக்கிறேன். அவனும் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு 50 தேங்காவை கடை சொல்லிட்டு போயிட்டான். அதே போல பின்னாடி வரக்கூடிய அந்த பெண்ணுடைய தாய் தந்தை கேட்கிறாங்க,
பிள்ளையார் எப்படி கேட்கிறாங்க அப்படின்னா, என் பெண்ணு வந்து எந்த தவறான வழியில போயிடக்கூடாது, நான் பார்த்து வைக்கக்கூடிய மனவாளன திருமணம் முடிச்சுன்னா உனக்கு 101 தங்க உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வணங்கிட்டு போயிறாங்க. அதுக்கு பின்னாடி அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பையனோட தாய் தந்தை வந்து வணங்குறாங்க. பிள்ளையாரே, என் பையன் வந்து எந்த தவறான வழியில போயிடக்கூடாது, எந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது, எந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிடக்கூடாது. அதே போல எந்த பொண்ணை இழுத்துட்டு வந்தாலும் பரவாயில்ல, எந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்தாலும் பரவாயில்ல, எந்த பொம்பளையும் கூட்டிட்டு வந்துடாம இருக்கணும். பொம்பளைன்னா என்ன, அடுத்த பொண்டாட்டி கூட்டிட்டு வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி 4 பேர் 4 வகையா வேண்டாங்க. 4 பேரு 4 வகையா வேண்டாங்க. அப்ப கடவுள் யார் வென்றதை நிறைவேற்றுவாரு? அதுக்குத்தான் சொன்னாங்க ஒரு மண்டலம். ஒரு மண்டலம் என்பது 12 ராசி, 27 நட்சத்திரங்கள், அதே ஒரு நவ கிரகங்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம். 48 நாள் யார் ஒருவர் மாலையிட்டு அல்லது காப்பு கட்டி ஒரு மனதளவுல கூட அடுத்தவர்களுக்கு தீய எண்ணத்தை நினைக்காமல் அந்த கடவுளை வேண்டி அந்த நேர்த்தி கடனை செலுத்திய பண்பு கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க. அதுக்கு இடையில கடவுளை கூப்பிடவே கூடாது. எதுக்குமே கடவுளை அழைக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சு கடவுளை போய் நேர்த்தி கடனை செலுத்தி கடவுள்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நடக்க. ஏன்னா அப்பேற்பட்ட விதத்தில் அப்பேற்பட்ட தன்மை இருக்கு. இன்னைக்கு உள்ள காலத்துல கலியுகம். இன்னைக்கு உள்ள காலத்துல கலியுகத்துல யாராவது நல்லவர்களை பார்க்க முடியுதா? பார்க்கவே முடியாது. யாரையுமே நல்லவர்களை பார்க்க முடியாது. இன்னைக்கு வர்றோம்னா எனக்கு என்ன இருக்கும், எப்படினாலும் வரக்கூடிய வள்ளி நாயகத்தை அசிங்கப்படுத்தணும். அவங்களுக்கு என்ன, நாரதரை எப்படினாலும் கேள்வி கேட்டு நிப்பாட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு. ஒவ்வொரு எண்ணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை என்ன, பெத்த தாய். ஏன்னா தாய் வந்து ஒரு குழந்தை பெற்றுடுவது சொர்க்கத்திற்கு சென்று வருவதற்கு சமம். அதனாலதான் பெத்த தாயினுடைய பாசமாகப்பட்டது. அப்பேற்பட்ட அந்த பெத்த தாயினுடைய பாசம் கிடைப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம், கிடைப்பதல்ல இன்பம், வினையில்லா மனஜாலில் வாய்மொழியே இன்பம், அவன் இதை சென்றும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே 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 என்று தேடி யாரப்பாணி தாங்கள் யாருங்க? விவரத்தை கேட்டிருக்கேன். நான் விவரத்தை சொல்லியிருக்கேன். விவரமா பேச மாட்டீங்களா? இந்த விவரமா கேட்க வந்திருக்கீங்களா? விவகாரம் இல்லையா? நான் விவரம் சொல்லத்தான் வந்திருக்கேன். அப்ப சொல்லுங்க. அப்ப நீ கேளுங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க யாரு இந்த விவரத்தை கேட்டேன்? நான் யாரு இந்த விவரத்தை சொல்லியிருக்கேன். எப்ப சொல்லுவீங்க? நீ எப்ப கேட்பீங்க? இன்னைக்குள்ள சொல்லிடுவீங்களா? நீங்களே கேட்டீங்களா? இப்ப கூட சொல்லிடுவீங்களா? இப்ப கூட நான் சொல்றேன். எப்பத்தான் சொல்லுவீங்க? எப்ப கேட்பீங்க? இன்னைக்கு கேட்கிறேன். எப்படித்தான் சொல்லுவீங்க? நீங்க எப்படித்தான் கேட்பீங்க? ஐயா சொல்ற விஷயத்தை சொல்ற மாதிரி சொன்னா கேட்கிற விஷயத்தை கேட்கிற மாதிரி. ஐயா உங்க பாட்டிக்கு புருஷனா? ஐயா என்றா என்ன அர்த்தம்? மரியாதைக்குரிய வார்த்தை. மரியாதை. ஆமா ஐயா. ஆமா. அது தவறான வார்த்தை இல்லையா? சரி. மரியாதைக்குரிய வார்த்தை. மரியாதைனா எந்த இடத்துல? எந்த இடத்துல? இந்த இடத்து இந்த இடம் இருங்க. இந்த இடத்துக்கு நீ யாரு? இருங்க. இந்த இடத்துக்கு நீ இப்ப ஒரு அதிகாரிட்ட போறோம். சரி. போன ஒரு மனு கொடுக்க போறோம். ஆமா. உயர்திரு ஐயா
காவல்துறை ஐயா கண்டிப்பா அப்படின்னு முதல்ல ஐயா. ஆமா. அப்படி அந்த இடத்துல போனா ஐயான்னு சொல்றது சரி. கண்டிப்பா. இந்த இடத்துல என்ன ஐயான்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்த இடத்துல மனு கொடுக்க நான் வந்திருக்கேன். எனக்கு அனுமதி கொடுக்க நீங்க வந்திருக்கீங்களா? ஆமா. இங்க வாங்க. என்ன வேற ஆள்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. என்கிட்ட பேசும்போது ஒழுக்கமா பேசணும். செட்டை ஒடிச்சு போடுவேன். யார் நீங்க? ஆமா. எத்தனை செட்டையை ஒடிச்சிருப்பீங்க? இந்த இடத்துல ஒடிச்சு போடுவேன். இந்த இடத்துல ஒடிச்சு போடுவேன். இந்த இடத்துல? ஆமா. இந்த இடத்துல ஒடிச்சிருவீங்க? ஆமா. இன்னைக்கு யாரு நீங்க ஒடிச்சாலும் சரி சரி, இல்ல நான் ஒடிச்சாலும் சரி பாப்பா எதுனாலும் உன்னை பார்த்துட்டு பாப்போம்யா. சரிங்களா? சரி. ஐயா எங்க இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். எங்க இருந்து? மேலூர். நல்லா கேட்டுக்கணும். எங்க இருந்து வர்ற? மேலூர்ல இருந்து வர்றேன். அப்ப எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. என்ன? அப்ப மேலூர்ல இருந்து இது 75 நம்பர்ல வந்து அது என்ன 75 நம்பரு? அது என்னையா? 75 நம்பர் தெரியாதாங்க? அது என்ன 75 நம்பர் நான் கேட்டேன். மேலூர்ல இருந்து வரணும்னா அந்த பஸ்ல தான் வர முடியும். அதாவது ககன மார்க்கமாக வந்திருக்கேன். ககன மார்க்கமா? ஆமா. நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு நான் கேட்டேன். நீ என்ன? மேலூர் என்பது மேல் உலகம். மேலூரும்? ஆமா. மேலூர் தேவலோகத்துல வந்து வந்திருக்கேன். ககன மார்க்கம் என்றால் என்ன? எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படி சொன்னீங்க? மேலோகத்துல இருந்து? ஆமா. எங்க வந்திருக்கீங்க? இந்த பூலோகத்துக்கு. இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க? ஆமா. அப்ப நீ மேலூர்காரரு? ஆமா, கண்டிப்பா. உண்மையிலே மேலூர்? உண்மையான. உங்களுடைய நாமோதயம்? நாரதா என்று அழைப்பார்கள். என்ன பாட்டு? நாரதா. உங்க பேர் நாரதா? நாரதா என்று அழைப்பார்கள். நான் கூட நினைச்சேன் ஊர்ல கலகம் என்ன வரலையேன்னு. கலகம் பிறக்கணும்? இல்ல இல்ல, கலகம் வரலையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்ப உள்ள வேஷம் போட்டையோ சரி பூரா கலகம் நடந்துகிட்டே இருக்கு. அது உண்மை. வந்ததுல இருந்தே நடந்துகிட்டு தானே இருக்கு. அந்த மாதிரி கலாக்கார நாரதரான்னு கலகம் பிறந்தா நியாயம் பிறக்கும். நெல்லிக்காய் பார்த்திருக்கேன். சரி, நெல்லிக்காய் பார்த்திருக்கீங்களா? கலகப்பிரிய நாள் துவர்க்கம், பின்னால் தண்ணியை குடிச்சு பாரு இனிக்கும். அதே போலதான் எமது கலகம். ஆரம்பத்துல கலகமா இருந்தாலும் முடிவுல வந்து நன்மை பிறக்கும். இப்ப நீங்க நாரத மகரிஷி? கண்டிப்பா. மேலோர்த்து இந்த குலத்துக்கு வந்தோம்னு சொன்னீங்க. ஆமாயா, அதையும் நான் ஏத்துக்கிட்டேன். உங்களை வந்து நான் மறுப்பு தெரிவிக்கல. இப்ப நான் என்ன கேக்குறேன், நாரத மகரிஷிக்கு ஆமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா? மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகள் வருத்தவன். மூவாசைகள் இல்ல உனக்கு? மூணுமே கிடையாது? இல்ல. கொஞ்சம் கூட இல்லையா? பூராத்தி அறுத்துட்ட? என்ன தருத்தேன்? இது மூவாசியே இல்ல. என்ன தருத்தேன்? நீங்க தானே மூணு பிள்ளைங்க. இல்ல மூவாசைகள் இல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கு மூணு இருக்கா இல்லையா? மூவாசைகள் இல்லாதன்னு அறுக்கிறது வெறுக்கிறது இருக்கு. மனதளவுல வெறுக்கக்கூடிய தன்மை. உங்களுக்கு மூணு இல்லைன்றீங்க. சரி, நான் வச்சிருந்த மூணை யாரையாவது எடுத்து குடிச்சிட்டு போயிட்டான். அது என்னையா? அதான் பெரிய அலப்பறையா இருக்கு. என்ன நான் வச்சிருந்தது அந்த மூணையும் காணாமா? நீ வச்சிருந்த மூணையும் காணா. நான் சொல்வது மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகள். நீங்க அந்த ஆசை சொல்றீங்க. ஆமா, ஆசை. நீங்க அந்த மூணை சொன்னீங்க. நான் எந்த மூணை சொல்றேன்? கப்பு கிளாஸ் கொட்டு, அது மூணையும் காணா. அதுக்கு அந்த மூணையும் காணாம நான் சொல்றேன். சந்திரமோகன் தான் இருக்கான். சரி, அது போனா போயிட்டு போது பிரச்சனை கிடையாது. அப்ப கல்யாணம் ஆகலையா? சுத்தமே ஆகலையா? ஆமா, உங்களுக்கு வராதுல ஆசை? ஆசை இல்ல, கொஞ்சம் கூட இல்ல. பூராத்தி அறுத்துட்ட. வீடு நமக்குன்னு ஆசை இருந்தா இல்லாட்டி என்ன? கல்யாணம் இப்பத்தே ஆகலையா? இதுக்கு முன்னாலே ஆகலையா? அதாவது ஒரு காலத்துல ஆச்சு. உபகரணன் என்று சொல்லக்கூடிய காந்தர்வ பிரபலம் 52 மனைவிகளை மனம் முடிச்சேன். 52 மனைவிகளை திருமணம் முடிச்சேன். எத்தனை கொண்டாட்டி? 52 மனைவி. அப்போ நீங்க தெரிஞ்சுங்க, நாம எல்லாம் ஒரு கொண்டாட்டியை கட்டிக்கிட்டு இந்த பூலோகத்துல பெரிய உகத்திரியமா இருக்கு. ஆனா ஒரு 52 கொண்டாட்டி கட்டணும்ன்றாருல. நான் சொல்றேன், கோவிச்சுக்கிற மாட்டீங்க. என்ன 52 கொண்டாட்டியை கட்டி என்ன பால் பண்ணையா வச்சு நடத்துனீங்க? பால் பண்ணையா? அது என்னையா பால் பண்ண? அத மாடா பால் பண்ண வச்சு நடத்துறது? 52 கொண்டாட்டி கேட்டீங்களா? அதையும் சொல்றேன். சரி ஏன் சாமி என்னையா இப்படியே ரொம்ப கஷ்டப்படுறீங்க? இல்ல சரி, உங்க பொண்டாட்டி? ஆமா, 52 பொண்டாட்டிங்க. ஆமா. ஆதார் கார்டு வாங்கிருக்கீங்க? ஆதார் கார்டு அதாவது பாடக்கூடிய பாடலுக்கு இசைக்கக்கூடிய தாள ஜதிகள் இருக்கு பார்த்தீங்களா?
அச்சாரமாக கொடுத்துருக்கீங்க உலகத்துக்கு. அதுவும் இல்ல. ஆமா, அந்த ஆதாரம் இருக்குல்ல, அச்சாரமாக கொடுத்த ஆதாரம். நமக்கு என்ன இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஏன் சாமி சரியா? ஆதார் கார்டு தான் வாங்கல உங்க பொண்டாட்டிக்கு? இல்ல இல்ல, இந்த 100 நாட்டு என்ன வாங்கிருக்கியா? 100 நாள் அட்டையா? அந்த மனிதர்களுக்கு நல்லா படுத்து கிடந்து சம்பாதிக்கலாம். நீ எல்லாம் பொழைக்க தெரியாம இப்படி வர்றீங்க. 52 நாளா ஒரு கொண்டாட்டியை வச்சுக்கிட்டே எவ்வளவு பொழைக்கிறேன். நீங்க 52 கொண்டாட்டியை வச்சுக்கிட்டு பொழைக்க தெரியல. நீங்க எப்படி பொழைக்கிறீங்க? சரி விடு. சரி இருக்கட்டும். இல்லாட்டி என்ன? ஆமா. அப்ப இன்னொரு விஷயம் கேட்கலாம். என்ன விஷயம்? அப்பா பேர் என்ன? பிரம்மா. பிரம்மா. ஆமாய்யா. அவருக்கு என்ன வேலை? படைப்பு தொழில். என்ன வேலை? படைப்பு தொழில். படைக்கிற வேலை. ஆமா. எல்லாத்தையும் படைக்கிறது. அனைத்தையும் அனைத்தையும் படைக்கக்கூடிய தன்மை படைத்தவர். அப்ப 84 லட்சம் ஜீவனை படைக்கிறவங்க உங்க அப்பா தான். ஈயர் முதல் 84 லட்சம் ஜீவராசிகளை படைக்கிறது உங்க அப்பா. ஆமா, எங்க அப்பா தான். இந்த விண்ண படைச்சது யார்? எங்க அப்பா. மண்ண படைச்சது எங்க அப்பா. இந்த மக்களை படைச்சது எங்க அப்பா. என் தாய் தந்தையை படைச்சது எங்க அப்பா. ஆடு மாடுகளை படைச்சது எங்க அப்பா. இலை செடிகளை படைச்சது எங்க அப்பா. உங்களை படைச்சது எங்க அப்பா. ஆனா புழு பூச்சிகளை படைச்சது எங்க அப்பா. என்னைய படைச்சது எங்க அப்பா. என்ன வயித்துக்கு உங்க அப்பா என்ன படைக்கிறாரு? ஏய், உங்க அப்பா என்ன படைச்சாருன்னா எங்க அப்பா என்ன மாடு வாங்க விட்டா சந்தைக்கு? உங்க அப்பன் கேளு, என்ன காரணம் கேளு, கேட்டு பாரியா. அதாவது ஆற்றிலே ஒரு ஊற்று தோண்டி அதிலே ஒரு மண் எடுத்து உங்க அன்னையின் அண்டத்துல போட்டாதான் பரத கண்டதில் நீ முண்டமா பறக்க முடியும். அதனால நாங்க அப்படி வர்றோம். தெரிஞ்சு செய்யறது எங்க அப்பா, தெரியாம செய்யறது உங்க அப்பா. இப்ப உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். சரிங்க. விதை போடுறது எங்க அப்பா, தண்ணி வாய்ச்சறது உங்க அப்பா. எப்படி 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 விதை போடுறது எங்க அப்பா. இப்ப வந்து நீங்க சொல்ல போற கருத்தை பார்த்தா ஒரு நிலம் வந்து எங்க அம்மா மாதிரி. ஆமா, நிலம் வந்து உங்க அம்மா மாதிரி. எங்க அம்மா மாதிரி. ஆமாயா. அதுல உழுது தண்ணிய பாய்ச்சது யாரு? தண்ணிய பாய்ச்சது உங்க அப்பா. எங்க அப்பா. ஆமா. அதுல விதைய ஊன்றது யாரு? எங்க அப்பா. உங்க அப்பா. ஆமாயா. நான் கேட்கிறோம், கோச்சுக்கிற கூடாது. என்ன? உங்க அப்பா எல்லா இடத்தையும் விதைய ஊன்றாங்க. சரி. உங்க அப்பா வந்து எல்லா இடத்துலயும் விதைய ஊன்றார். ஆமா. எல்லா இடத்தையும் சில இடத்துல முளைக்குது. கண்டிப்பா. சில இடத்துல உங்க அப்பா ஊன்ற விதை முளைக்காம போயிருது. அப்ப உங்க அப்பா விதை என்ன ஊம விதையா போச்சா? அதெல்லாம் சிரிப்பை பாத்தீங்களா? அது என்ன காரணம் அப்படின்னா, தண்ணி வாய்ச்சற தெம்பு வேணும்ல. உடைய மாதிரி தண்ணி வாய்ச்சற தெம்பு வேணும் இல்லையா? எங்க தண்ணி வாய்ச்சாம நிலத்துல தண்ணி வாய்ச்ச முடியும்? அது எப்படி தண்ணி வாய்ச்சாம இருந்தா முளைக்குமா? வானம் பார்த்த பூமியா இருந்திருக்கு, தண்ணி வாய்ச்சற தெம்பு தெம்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. அப்பெல்லாம் நாங்க மோட்டர் வச்சு அடிச்சோம். சரி. தண்ணி தும்பு அடிச்சிச்சு. சரியா? இப்ப தூம்பல் வர மாட்டேங்குது. ஏன், என்ன காரணம்? இப்ப என்னண்டே தெரியல சாமி. இப்ப பூராமே நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் அப்படி ஆகி போச்சு. இப்ப நம்ம குழாய சொட்டு சொட்டு தான் வடிஞ்சு எல்லாம் விளையுது. காலங்கள் மாற மாற அனைத்துமே மாறிவிட்டது. இருக்குது. சரி, அம்மா பேர் என்ன? கலைவாணி. கலைவாணி மையன். யாய் கலைவாணியா? கலைவாணி. அவங்களுக்கு என்ன வேலை? கல்வி. அதாவது கல்வியை கொடுக்கக்கூடியது. கல்விக்கு அதிபதி. நாவில் விட்டிருக்கக்கூடியவள், வெண்டாமரை மீது விட்டிருக்கக்கூடிய தாமரை செல்வி. உங்க உங்க குலதெய்வம் யாரு? யாரு? நாராயணன். ஆமா சாமி. இந்த நாராயணன்றது உங்க பாட்டனா? ஆமா, மகாவிஷ்ணு. உங்க பரந்தாமே இந்த கடல்ல படுத்திருந்தாருல்ல? பார்க்கடல். எங்க படுத்திருந்தாரு? பார்க்கடலில் பள்ளி. பார்க்கடலில் பள்ளி கொண்டா. ஆமா. எதுல படுத்திருந்தாரு? ஆதிசேஷன் நாகத்தின் மீது. எப்படி? ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகத்தின் மீது. சரி. ஆமா. அந்த நடுக்கடல்ல பாம்புல படுத்திருக்காரு. ஆமா. ஏன் படுத்திருக்காரு? என்ன காரணம் அப்படின்னா, உலகத்தை அழித்து தண்ணீர் வந்து அவர் எந்திரிச்சிட்டா அவர் நாகமாகப்பட்டது பாம்பு எந்திரிங்க. தண்ணி எந்திரிச்சிடும். ஆமா, தண்ணி வந்துடும். ஆமாயா, உலகத்தை அழித்து விடும். அப்ப அவர் எந்திரிச்சா தண்ணி வெளியே வரும். ஆமாயா, வந்துரும்ல. சரி, தண்ணி வந்தா வரலேட்டான. சரி, இருக்கட்டும். என் பேர் வீரத்தேவன். தங்களுடைய திருநாமம் வீரத்தேவன். ஆமா. தந்தை பேர் நம்பி, தாய் பேர் நங்கியமோகினி. இங்கு வர காரணம் காவல். காவல். என்ன காவல்? திணைக்காவல். திணைக்காவல். யார் நீங்க காவல் காக்கிறீங்களா? நான் காக்கலங்க. சரி. என் தங்கை. தங்கையாகப்பட்டவள். தங்கையா உடன் பிறந்ததா? உடன் பிறவாதவள். உடன் பிறக்கவில்லை என்றால் என்ன? தங்கை என்ன? ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காவல் செய்வதும் எங்கள் குல சமுதாயம். அப்படி ஒரு காலத்துல நாங்க வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பெண் குழந்தை கண்டெடுத்தோம். அது தக்க பருவம் வந்துட்டாங்க. இன்னைக்கு காவல்ல வைத்திருக்கிறோம். காவலுக்கு வந்திருக்காங்க. ஆமா. அப்படி என்றால் அன்னவர்களை சந்திக்கலாமா? அதுக்கு முன்ன
சரி, எனக்கு ஒரு ஆள் இருக்கு. உங்களுக்குன்னா ஒரு ஆளு? என்ன சாமி, மூன்று முகர் இல்லாததான் 3 நாளை இழுத்துக்கிட்டு தெரியுது. இன்னைக்கு ஒரு குப்பையில இருக்கிற கொட்டாச்சியோட ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு நிக்குது. எனக்கு இருக்கக்கூடாது. குப்பையில கிடக்க கொட்டாச்சி ஒர்க்குன்னா அதுக்கு திறமை இருக்கு. உமாக்கே இருக்கா? எனக்கு இருக்குங்க. உண்மையிலே இருக்கா? ஆமா. நம்பலாமா? நீங்க நல்ல மனுஷன்னு கேள்விப்பட்டேன். சரி, நீங்க நல்ல மனுஷன் நான் கேள்விப்பட்டேன். சரியா? அதனால என் கொண்டாட்டி ரொம்ப நாளா அவளை காதலிச்சுட்டு வர்றேன். அழிச்சிட்டு வர்றீங்களா? காதலிச்சுக்கிட்டு வர்றேன். நான் காதலித்து கொண்டு வர்றீங்க? ஆமா. சரி. அப்ப அவ சொன்னா, டேய் நீ ஆம்பளையாடா? யாரையா சொல்ற? என்னைய? உங்களை பார்த்து கேட்டிருக்காங்க. ஆமா. ஆம்பளையா அப்படின்னு. அப்ப உங்களுக்கு கோபம் வரல? நீ சரியான ஆம்பளையா இருந்தா சரி, என் கழுத்துல சாலியை கட்டணும்னு நினைச்சிட்ட. சரியா? சாலியை கட்டிக்க வேணான்னு நான் சொல்லல. நான் கேட்கறதுக்கு பதில சொல்லிட்டு என்னையா கேட்டுச்சு அப்படி? நீ கழுத்துல தாலியை கட்டுறான்னு சொல்லிவிட்டான். நீ பதில சொல்லிருப்பே. நீதான் வீரமான ஆளாச்சுல. என்னடா செய்யறது? என்னடி கேட்க போற கேள்றின்னு. அப்பதான் அவ சொன்னா, சரி, மஞ்ச பூத்து மாப்பூத்து இருக்கிற அப்ப வழியடா என்ன நக்க. எப்படி? மஞ்ச பூத்து மாப்பூத்து இருக்கிற அப்ப வரல என்ன நக்க. சளிச்சு புளிச்சு சட்டில எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து கேட்டு நக்கேன்னு கேட்டுவிட்டான். இதுக்கு என்ன விவரம்னு பதில சொல்றான். நான் உனக்கு தாலியை கட்ட விடுறேன். தான் பதில் சொல்லிருப்பேல. விவரமா நல்ல நானும் எத்தனையோ விதத்தை கேட்டு பார்த்தேன். சரியா? ஒன்னும் தெரியல. நீங்க ஈரையில் 14 உலகம் சுத்தி வரக்கூடிய பெரிய மகான். சரி, தாங்களுக்கு தெரியாத விவரங்களே தெரியல. அதனால உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு தாலியை கட்டலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, ஆள் வரட்டும், நான் சொல்றேன். யார் வர வந்து சொல்லணுமா? ஆமா. அப்படியா? ஆமா ஐயா. அப்ப ஆளுகிட்ட வரது அவன் கேட்டதை சொல்லணும். கண்டிப்பா. ஆமா சாமி, அதுதான். சரியா? அவட்ட சொல்லி என்ன தாலி கட்ட விட போற? கண்டிப்பா கண்டிப்பா. வருவா வரு. ஆமா, அழைத்து வர. அடியே அப்பமாவோட குப்பு. எவ்வளே ஏ தொடர்ச்சி மகளே. எவ்வளே ஆனா அறிவுல சிறந்தவ, ரொம்ப அறிவுல சிறந்தவ. எப்ப